ஹாய் மக்களே, இப்போ தான் வந்து மூணு பக்கெட்டு துணி ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். இவைய வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா, நல்லா இருக்காங்க. வாழை இலையில வச்சு தந்திருக்காங்க. இங்கே பாருங்க, சின்ன சுவரொட்டி. இப்போ கேமராவுக்கு பெருசாக தெரியுதோ என்னமோ, ஆனால் ரொம்ப பொடிசான சுவரொட்டி. அப்புறம் வந்து எனக்கு இந்த இது பிடிக்காது. ஈரல் 2 பீஸு வாங்கிட்டு, ஒரு கோழியில் உள்ள ஈரல் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் தொடுறதுக்கு என்ன இருக்குது? ஐயோ சி, அது உள்ள அப்புறம் வந்து இது வந்து மட்டன். நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு மட்டனே பிடிக்காது. 1/2 கிலோ 400 ரூபாயா. அதை ரேட்டை கேட்டதுலேருந்து ஹார்ட் அட்டாக்காக இருக்குது எனக்கு. 400 ரூபாயா. நாங்கள் சிக்கன் வாங்கினா 200 ரூபாய்க்கு வாங்கி 2 வாரம் 440 ரூபாயா. இங்கே வருங்க, இப்படி தான் மக்களை வாங்கி தந்துட்டு ஒரு 10,000 நேரம் ரேட்டு சொல்லிடுவாங்க. 440 சரி, நம்ம இதை வந்து செய்ய போகிறோம். நான் வந்து கழுவி, அது அப்பா தான் கழுவி தரணும். நம்மளுக்கு வந்து கழுவி மசாலாலாம் போட்டு சமைக்கணும். நான் இப்போ சோறு பண்ணி இதை வச்சுட்டு 3 பக்கெட் துணி இருக்குது. அதை துவைச்சி காயப்பட்டால் தான் இன்றைக்கி மனசு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு நம்ம ரெகுலராக போகிற மாதிரி டயலிஸ் போயிடுவோம். அதனால் வேலை செய்ய முடியாது. சரி, நம்ம வந்து இதுக்கு யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ பார்ப்போம், மட்டன் குழம்பு எப்படி வைக்காமன்னு. எனக்கு வந்து இந்த கோயில் கொடாப்பம் ஊத்தோவை பற்றியெல்லாம் தண்ணியாக குழம்பு. எங்கள் ஊரில் திருநெல்வேலி சைடு காட்டுக்குள்ளே நிறைய சொல்லமாட்டசாமி கோயில் இருக்குமா, அங்கே வந்து கெடா வெட்டினோன்னா ஒரு குழம்பு மாதிரி ஊற்றுவாவை. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்புல ஒன்றுமே இருக்காது, ஒரு பீஸும் கொஞ்சோண்டு தண்ணி மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்காண்டியே நாங்கள் கொஞ்சம் புளி போடுவாங்க. நைட்டுக்கு கோயில் கூட வச்சு கெடா வெட்டி விடிய காலம் சாப்பாடு போடுவாங்க. நாங்கள் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதிட்டு கோயிலுக்கு நடந்து போயிடுவோம். 1 கிலோமீட்டர் இந்த மாதிரி தூரத்தில் இருக்கும் காட்டுக்குள்ளே. நான் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்துட்டு ஒரு பாத்திரம், தூக்குச்சட்டின்னு சொல்லுவோம், அந்த தூக்குச்சட்டியில் 2 இது, ஒன்று பெருசு கொண்டு போவோம், அதில் சோறை வாங்கிட்டு வருவோம், இன்னொன்றில் வந்து குழம்பு வாங்கிட்டு வருவோம். விடிய உட்காந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து கொடுத்து காலையில் அந்த இதை சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு போவோம். எவ்வளோ அழகான வாழ்க்கை தெரியுமா? அதெல்லாம் பேசாமல் அங்கிட்டே கிடந்திருக்கலாம் போல். சரி, இப்போ நம்ம அந்த மாதிரி தண்ணி குழம்பு வருதான்னு ட்ரை பண்ணுவோம். இவளுக்கு ஆசையாக இருக்கான், ஒரு வேலை செஞ்சு தர மாட்டிக்கா. அன்னைக்கு ஒரு நாள் வீட்டை பெருக்கி தந்தாலா, இப்போ வீட்டை பெருக்குனா வீட்டை பெருக்கவே மாட்டிக்கா. ஒரு வேலை கிடையாது. கட்டில் ஒதுக்கு. சிக்கன் குழம்பு நான் வைக்கும் போது கூப்பிட்றேன். இப்போ நான் சின்ன வெங்காயம் தான் உடைக்க வைப்பேன். கட்டில் போய் ஒதுக்கு. கட்டில் ஒதுக்குமா? என் செல்ல பிள்ளை இல்லை. இப்போ நான் பார்க்கும்போது கட்டில் நீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நான் துவைச்சிட்டு வந்த உடனே போய் படுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். போ, கட்டில் ஒதுக்கு. பார்த்தியலா, இப்படி தான் ஒரு வேலை செய்ய மாட்டான். என் பையன் வந்து இன்றைக்கி விளையாட போயிட்டான். இன்னும் இது மட்டும்தான் இருக்குது, வேலை செய்ய மாட்டேங்குது. போ, கட்டில் ஒதுக்கு. முதல்ல ஆச்சி வீட்டில் போய் தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு போ. போ போ. அம்மா டக்குன்னு பிபி லோ ஆகிறதுக்குள்ளே நம்ம சமையலை செஞ்சு முடிச்சிருவோம். இப்போதான் மக்களே மாங்குன்னு சமைச்சிட்டு போய் உட்காந்து துவைச்சி அலசி 1 வார துணியை போட்டால் மழையை பாருங்க, மழை. ஐயோ, துவைச்சி போட்டு துணி எல்லாம் நினைச்சி போச்சு. ஐயோ கடவுளே. நான் வந்து மட்டன் குழம்பு செஞ்சேன்னு சொன்னேன்ல, பாருங்க, வீட்டுக்கு தான், இது எனக்கு கிடையாது.
எனக்கு என்னமோ இப்போலாம் மட்டனே பிடிக்க மாட்டேங்குது. நல்லா தேய்ச்சி கழுவு. மக்களே, நான் இந்த வேலையை செஞ்சிருக்கேன், அப்பா அந்த வேலையை செஞ்சிருக்கேன், அம்மா இந்த வேலையை அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. என்னது இது? எப்போ சாப்பிட்டா? அன்னைக்கு டியூஷன்ல சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சுன்னு இன்னைக்கு வீட்டில் செஞ்சிருக்கேன். நீயே செஞ்சிருவியா? விசில் எத்தனை விசில் விடும்? ஒரு விசில் தான். ஒரு விசிலா? ஆமாம், அன்னைக்கு குழஞ்சி போச்சுல்ல. எங்கள் வீட்டில் வந்து ஊரில் இருந்து முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கவ. தங்கையா ஸ்வீட் முறுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் காப்பியை போட்டு அதில் முறுக்கு உடச்சி போட்டு ஊற வச்சு சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு. அது எனக்கு, இவனுக்கு இந்த கிழங்கு, பாப்பாவுக்கு ஹார்லிக்ஸு. ஒரு இது வந்து 20 ரூபா பாலில் முக்கால்வாசி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது பாப்பாவுக்கு ஹார்லிக்ஸு. ஹார்லிக்ஸ் சாப்பிட்ணுன்னா இப்படி 5 ரூபா பாக்கெட் இருக்கும். அதுதான் எங்கள் வீட்டில் ஹார்லிக்ஸு. ஆற்றி கொடுத்துருவோம். ஒரு கிளாஸ் கரெக்டாக இருக்குது. இனி அவன் பூஸ்ட் வாங்க போயிருக்கான். இவளுக்கு ஹார்லிக்ஸு, எனக்கு கொஞ்சம் காப்பி. அதில் வந்து முறுக்கு போட்டு சாப்பிட போகிறேன். இது யாருக்கு ஊற வச்சேன்? எனக்கு தானே ஊற வச்சேன். நீ உட்காந்து கையை விட்டு தின்னுக்கிட்டு இருக்கா? போ. இவ்வளோதான் இருக்கு. நான் 2 பூ எங்கள் அம்மா தந்தாங்க. பொன்னாங்கண்ணி கீரையை கட் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேசு மக்களையே அங்கே பாருங்க. அங்கே பாருங்க, மயில நிற்குதா? அடுத்தது பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அடுத்தது அம்மாவை பாருங்க. இடம் ரொம்ப அழகாக இருக்கு. ஐயோ, பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்கு. கோழி பண்ணை பாருங்க. கோழி பண்ணை இருக்குன்னா அழகா இருக்கா? புளிய மரம் இருக்கு, ஆனால் புளிய மரத்தில் புளி இல்லை. ஆமாம், எங்கள் ஏரியா வியூஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரோடு தான் சரியில்லை. நாங்கள் 3 இப்போ நாய் பார்த்துச்சுன்னா வந்து துரத்தி போடும். என்னைய ஒருத்தி செல்லில் வச்சுட்டு வரல. சூப்பரான மாடுங்க, சூப்பராக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு மயிலை பார்க்கேன். இந்த மாதிரி மயிலெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நின்றுட்டு ஃபஸ்ட்டு மயிலெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. எத்தனை கட்டடம் இருக்கு, இந்த பக்கமும் இருக்கு நிறையா. அழகா இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. சூப்பர். இந்த வள்ளிக்கிழங்கு, இது என்ன பேர்? சீனிக்கிழங்கா? ஆமாம், இதை வந்து வேக வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா ஒரு விசில் தான் வச்சோம், நல்லா வந்திருக்கு. இது வந்து எங்கள் அப்பா கொண்டு போகிறேன். இது வந்து சுகருக்கு நல்லதா என்னன்னு தெரியல எனக்கு. சரி, நான் செஞ்சதுனால எங்கள் அப்பா கொண்டு போகிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பல்லு எல்லாம் உளுந்துட்டு மக்களே. அன்றைக்கி கொண்டக்கடலை வச்சு கொடுத்தேன்னா அது நல்லா தான் வச்சேன், அதுவே சவைக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாவ, பல்லு தட்டிட்டுன்ட்டு. அதனால் இதை போய் கொடுத்துட்டு வாரேன்.